In this video, we discuss geometry classroom resources using GeoGebra. ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜியோஜிப்ரா கன்னடா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் நம்முடைய ஜியோஜிப்ராக்குள்ளே போயிட்டு ஸோ அந்த சர்ச் ஃபார் ரிசோர்ஸில் k.kumareavu கொடுத்து என்டர் கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேட்ரிக் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வேணும்னா அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து ஜாமெண்ட்ரின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரின்னு ஜியோஜிப்ரான்னு இருக்கும். அதில் ஒரு 4 கண்டென்ட் கொடுத்துருப்போம். ஆங்கிள்சம் ப்ராப்பர்ட்டி, பித்தகோரஸ் தியரம், பாலிகன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிள்சம் ப்ராப்பர்ட்டி. The angle-sum property of any triangle is a fundamental concept in geometry. It states that sum of interior angles of any triangle is always 180 degree அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே விசுவலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கண்டென்ட் பொறுத்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நமக்கு ப்ராப்பராக நம்ம இங்கே கொடுத்துருப்போம். அதே நேரத்தில் இந்த டெக்ஸ்ட் நீங்கள் தொட்டு நகர்த்தி பார்க்கலாம். அதே போல் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஆங்கிள்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் இதோட வெர்டெக்ஸை நம்ம தொட்டு என்ன பண்ணலாம்னா நகர்த்தலாம். அதே போல் பியும் தொட்டு நம்ம நகர்த்தலாம், சியும் தொட்டு நகர்த்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டில் அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா 180 டிகிரி அப்படிங்கிறத நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு விசுவலாக நம்ம என்ன பண்ணலாம்னா டீச் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள் பித்தாகரஸ் தியரம்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணோடனே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தியரம், பித்தகோரியன் தியரம், ஆல்சோ நோன் எஸ் அ பைத்தாகரஸ் தியரம்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். a ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த வேல்யூஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ சியை தொட்டு நம்ம நகர்த்தலாம். இங்கே பாருங்கள், சியை தொட்டு நகர்த்தும் போது இந்த a ஸ்கொயர் வேல்யூ அண்ட் பி ஸ்கொயர் வேல்யூ சேஞ்ச் ஆகிறது பார்க்கலாம். அதே நேரத்தில் அதோடைய சம் பார்த்தீங்கன்னா இந்த சி ஸ்கொயர்ஸ் ஈக்குவலாக இருக்கிறத நம்ம இங்கே விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இந்த பியும் தொட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம நகர்த்தி பார்க்கலாம். அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் பாலிகன்ஸ் விச் ஆர் ஃபேசினேட்டிங் 2-dimensional shape formed by connecting the straight line segments சொல்லியிருக்கோம். இங்கே ஒரு கமெண்ட் கொடுத்துருப்போம் என்னன்னா சேஞ்ச் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் த நேம் ஆஃப் த ரெகுலர் பாலிகன்ஸ் சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. சப்போஸ் நான் அதை டவுன் பண்ணிக்கிறேன் பாருங்க. 2 அப்படிங்கும்போது தேர் ஆர் நோ பாலிகன்ஸ் வித் 2 sides. 3ன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டு அனிமேட்னு ஒன்று இருக்கும். நம்ம அதை அனிமேட் பண்ணலாம். பாருங்கள், இது சைடு 1, சைடு 2 அண்ட் சைடு 3 அண்ட் இதோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். அதே போல் ப்ளஸ் கிளியர் பண்ணுங்கள். 4 சைட்ஸ் உள்ள ஒரு ரெகுலர் பாலிகன் கிடச்சிருக்கு. ஸ்லைட் டு அனிமேட் சைடு 1, சைடு 2, சைடு 3, சைடு 4. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா குவார்டர்லேட்ரல்னு சொல்லுவோம். இட்ஸ் லைக் 1 ஸ்கொயர். அண்ட் அதே போல் ப்ளஸ் 5 நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பென்டகன் 6 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த சேவ்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். இது ஹெக்ஸாகன். அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஆங்கிள்ஸ் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு பாருங்கள். ஆங்கிள்ஸில் லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் த ஆங்கிள்ஸ். அதில் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்கோம். அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஆங்கிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டில் ஒரு ஸ்பை கிளாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த பிக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 கிளாஸுங்கிறது இதுதான். நம்ம என்ன பண்ணலாம்னா இது நம்ம கிளிக் பண்ணி இந்த இமேஜ் மேலே கொண்டு போய் வைக்கலாம். இங்கே பாருங்கள், இது அப்டியூஸ் ஆங்கிள். அதே போல் இங்கே வரும் அக்யூட் ஆங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் நியூ பிக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம். அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இமேஜ் மேலே இந்த ஸ்பை கிளாஸை வைக்கும்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபிகரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய ஜியோஜிப்ரா கிளாஸ் ரூம் ரிசோர்ஸை நம்முடைய பசங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.